ரோஹிணி பிரிஞ்ச வருத்தத்துல மனோஜ் ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, நம்ம டிராஃபிக் போலீஸ் அருண் கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கிறாரு. அவர நேரா ஸ்டேஷனுக்கு பிடிச்சு இழுத்துட்டு போக, இந்த மனோஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, "என் தம்பி பெரிய ஆளு. அவன் வந்தானா கதையே மாறிரும்." அப்படின்ற மாதிரி சொல்ல, "உன் தம்பிய மரியாதையா இப்ப ஃபோன் போட்டு வர சொல்லுன்னு" சொல்லவும், மனோஜ் என்ன பண்றாருன்னா, முத்துக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. "ஸ்டேஷன்ல இருக்கிறான். நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் தெரியுது, இந்த இடத்துல அருண் நிக்கிறாங்கன்னு. "ஓ! இதுதான் உன் தொம்பியா? மொத்த குடும்பமும் இதே வேலையா வச்சு திரிவீங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம முத்து இருந்துட்டு, "என்னடா மனோஜ் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல என் ஃப்ரெண்டு, என் நண்பன் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்ல. நான் தான் பண்ணியிருக்கேன். ஆனா நின்னு ஊதி காட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே, "ஏன்டா பேசாம இருடா, வாடா வீட்டுக்கு போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, "அ கிளம்புங்க வாங்க போவோம்." அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அருண் இருந்துட்டு, "என்னது கிளம்புங்களா? அப்ப நாங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவன் வந்து கொஞ்சம் வீட்ல பிரச்சனை. அதனால ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான். எப்பவுமே இவ்ளோ இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த மாரி பண்றவன் கிடையாது. கொஞ்சம் மன வருத்தத்துல அப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலை வரத்தான் செய்யும். தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ண தான் செய்வாங்க. அதுக்காக நீ என்னைய சஸ்பெண்ட் பண்ண வைக்கிற அளவுக்கு போகல அப்படின்ற மாரி சொல்றாங்க. உங்களுக்கு எனக்கு இருக்கிறதெல்லாம் வேற. உங்களுக்கு நான் தானே ஏதாவது பகைனால என் குடும்பத்த விட்டுருங்க. அவன் ஒண்ணும் செய்யாதவன். அவனுக்கு வந்து தெரியல. இந்த மாரி அவன் பண்ணதே கிடையாது வாழ்நாள்ல. அவன் ரொம்ப படிச்சிருக்கான். பிசினஸ் மேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவன வேணா இருந்துட்டு போகட்டும். என்கிட்ட வம்பு பண்ணா நான் சும்மா விட்டுருவேனா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்நேரம் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வராங்க. வரவுமேனு, "என்ன அடிக்கடி இவன் கூட பஞ்சாயத்து இழுத்துட்டு வர அருண்?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. "இல்ல நான் ஒண்ணும் தேடி போய் பஞ்சாயத்து இழுக்கல சார். அவரா தான் வந்து மாட்டிக்கிட்டாரு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல சார், இது எங்க அண்ணன். அவன் கொஞ்சம் வீட்ல பிரச்சனை, ஒய்ஃப் கூட பிரச்சனைன்றதுனால மன வருத்தத்துல தண்ணி அடிச்சிட்டாப்ல. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அது பேசிட்டாரு போல இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுல்ல?" அப்படின்னு சொல்லும்போது தான், மனோஜோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, "இல்ல அவன் ஓட்டல. நான் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். நான் ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாரு. "அப்புறம் எதுக்குப்பா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்த?" அப்படிங்கும்போது, அருண் கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. "இல்ல இவன் ஓவரா பேசுனான். மன்னிப்பு எல்லாம் கேட்க சொன்னான். நான் என்னோட டியூட்டிய தான் பார்த்தேன். ஆனா இவன் மன்னிப்பு கேட்க சொன்னான். அதனால தான் நான் அவன பிடிச்சு இழுத்துட்டு வந்தேன். இது மட்டும் இல்லாம ஓவரா பேசிட்டு இருந்தான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எப்ப பார்த்தாலும் இவங்க கூட நீ பிரச்சனை தான்யா பண்ணிட்டு இருக்கிற. முத்து உன் அண்ணன பார்த்து கூட்டிட்டு போப்பா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் "ரொம்ப நன்றி சார்." அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்பதான் அருண் வந்துட்டு, "வ வட்ட வட்ட இந்த இவர வச்சு நீ தப்பிச்சுட்டு இருக்கிற. முழுசா ஒரு நாளைக்கு கொத்தா மாட்டுவ. அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னைய." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரின்ட்டு மனோஜ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு, "என்ன மனோஜ் இப்படி வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அ அண்ணாமலையும், "என்னடா இவனோட நிலைமை என்ன? இவன கூட்டிட்டு போய் தண்ணி அடிக்க வச்சியா?" அப்படின்ற மாரி விஜயா சொல்றாங்க. "ஆமா, இதானே எனக்கு வேலை. அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கான். நானும் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்புறம் எப்படி இவன் தண்ணி அடிச்சுட்டு வருவான்ங்கும்போது நடந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. "இவனால இன்னைக்கு நான் உள்ள போய் உட்கார்ந்துருக்க வேண்டியது. என்னத்தையோ பேசி செஞ்சு கூட்டிட்டு வந்திருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ஏன் மனோஜ் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது தான், "என்னைய ரோகிணி ரொம்ப ஏமாத்திட்டு போயிட்டா. அவள நான் வந்து உயிருக்கு உயிரா நேசிச்சேன். அவள நான் ரொம்ப லவ் பண்றேன். அவ வந்து என்னைய ஏமாத்துனத என்னால தாங்கவே முடியல." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே புலம்பிட்டே இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருந்த முத்துவும், மீனாவும் என்ன பண்றாங்கன்னா, ரோஹிணி கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட பேசுறதுக்கு போறாங்க. அப்பதான், "நீங்க தான் என்னைய வீட்ட விட்டு வெளியில விரட்டிட்டீங்கல்ல. இனி எதுக்கு என்னைய தேடி இங்க வந்திருக்கீங்க? இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே!" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நிலைமை புரியாம பேசாத. நாங்களா தேடி போய் ப்ரவுன் மணிய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தோம். அவரா கண்ல தானே பட்டாரு. நாங்க என்ன பண்ணுவோம்?" அப்படின்னு நீங்க அப்படின்னாலும் கூட என்ட்ட கேட்டிருந்துருக்கலாம்ல ஒரு வார்த்தை அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிடுறாங்க. ஆ ஆன்ட்டியா வந்து கூப்பிடாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆன்ட்டியா வந்து கூப்பிடணும்னா இந்த காலத்துல நடக்கவே நடக்காது. மரியாதையா முத்து, மீனா கூப்பிடுறாங்களா கூடவே போயிரு அப்படின்னு வித்யா சொல்றாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு, "உனக்கு நான் இங்க இருக்கிறது கஷ்டமா இருந்தா சொல்லிரு. நான் போயிடுறேன். அதுக்காக நான் போமாட்டேன். அட்லீஸ்ட் மனோஜாவது என்னைய கூப்பிட வரணும்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீங்க இல்லாம மனோஜ் ரொம்ப வருத்தப்படுறாரு. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வம்பிழுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. "நீ எப்படினாலும் பரவால்ல. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் பேசவே இல்ல. நானும் அவன லவ் பண்ணேன். நான் அவன எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த ஒரு பொய்யவே சொன்னேன். அதுவுமே உங்க அம்மாவனால தான் நான் இந்த பொய்யே சொன்னேன்." அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி இப்போ கண்டிப்பா முத்துவும், மீனாவும் மனோஜையும், ரோகிணியும் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.